ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மரியாஸ் சேனல். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி சாகி துக்கடா எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். அதை நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம கையை எடுக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம எடுத்துட்டோம்னா கீழே அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதோட கன்சிஸ்டன்சி ஒரு மில்க் மேட் கன்சிஸ்டன்சி போல் இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் பாதாம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு முந்திரி பருப்பு கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பிஸ்தா அதையும் கொஞ்சம் நம்ம நல்லா பொடி பொடியாக எடுத்துகிட்டு அதையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் நமக்கு வரணும். நல்லா நம்ம அதை கொதிக்க விடணும். நல்லா அது வற்றி ஒரு அளவுக்கு நல்லா இதாகணும். இதோட ஃப்ளேவருக்கு கொஞ்சம் ஒரு ஏலக்காய் பவுடரை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணணும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுகர் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா நம்ம அதை கிண்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்களா, அதோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ தூரம் திக்காகிட்டு அதை எடுத்துகிட்டு சுகர் சிரப்பு கொஞ்சம் நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதை நல்லா கரைய வச்சுக்கலாம். சுகர் சிரப்பு நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டு, ரெடியானவுடனே கொஞ்சம் ப்ரெட்டு நம்ம எடுத்து அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி அதை கொஞ்சம் பொரித்து நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு அந்த ப்ரெட்டை நம்ம என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே ரெடி பண்ண சுகர் சிரப்பில் நம்ம ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணி அந்த சுகர் சிரப்பு அந்த ப்ரெட்டில் நல்ல ஊறி நல்லா இதாகணும். அதை எடுத்து அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சிங்கை நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ தூரம் அது நல்லா இருக்குன்னு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.